ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏஜ் ஆஃப் ஜான் ட்ரைடன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏஜ் ஆஃப் ஜான் ட்ரைடனை வந்து ரிஸ்டோரேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏஜ் ஆஃப் சார்சர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் மில்டன்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜான் ட்ரைடனுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். John Dryden 1631 to 1700 was one of the greatest writers of the Restoration period in English literature. ஆங்கில இலக்கியத்திலே இந்த ரிஸ்டோரேஷன் பீரியடில் வந்து ஜான் ட்ரைடன் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1631 1700 இவர் வாழ்ந்திருக்காரு. He was an English poet, playwright, translator and literary critic. இவர் வந்து ஒரு ஆங்கில கவிதையாளராக இருந்திருக்காரு. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி பெயர்ப்பு பண்ணுறதுலேயும் இவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிரிட்டிசிசமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம்னா இப்போ ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், அதில் இருக்கிற குறைபாடுகள் சமூகத்துக்கு ஏதாவது எதிராக இருந்தால் அதை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. In 1668 he became English first poet laureate. இவர் வந்து 1668 இங்கிலீஷில் வந்து ஒரு முதல் போயட் லாரெட்டாக இருக்கார். போயட் லாரெட்னா அது வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு பெஸ்ட் பதவி மாதிரி. Dryden is known as the leading literary figure of the Restoration age because of his remarkable contribution to the poetry, drama, prose and criticism. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த ரிஸ்டோரேஷன் ஏஜில் வந்து ட்ரைடன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிச்சிருக்காரு. எந்த இதுலன்னு பார்த்தீங்கன்னா பொயட்ரியில், ட்ராமா அண்ட் ப்ரோஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இதிலலாம் ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து ஆற்றியிருக்காரு. He popularized the heroic couplet and wrote many famous satirical and political போயம்ஸ். இவர் வந்து அரசியல் பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு, நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. கிரிட்டிசிசம்னா விமர்சனம் தான். ஸோ இதனால் இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கார். பொலிட்டிக்கல்லையும் சரி சட்டேரிக்கல்லையும் சரி இவரோட ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. தென் வந்து his works influenced later writers such as Alexander Pope and Samuel Johnson. இவருடைய எழுத்துக்கள், இவருடைய ஒர்க் எல்லாமே இந்த ஜான் ட்ரைடனோட ஒர்க்லாம் பின்னாடி வந்த சாமுவல் ஜான்சனாலையும் சரி, அலெக்சாண்டர் போப்பாலையும் சரி அவங்களெல்லாம் இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அவங்களுக்கும் இவர் மேலே ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கு. அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும்னு இந்த அலெக்சாண்டர் போப்புக்கும் சாமுவல் ஜான்சனுக்கும் தோணியிருக்கு. அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இவருடைய மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அப்சல்லம் அண்ட் ஆக்கிட்டோபல், மேக் ஃப்ளக்னோ, ஆல் ஃபார் லவ், ஆன் ஈஸி ஆஃப் ட்ராமாட்டிக் போசி. அப்சல்லம் அண்ட் ஆக்டோபல் தான் ஃபஸ்ட் ஒர்க்கு. தென் மேக் ஃப்ளக்னோ, ஆல் ஃபார் லவ், ஆன் எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் போசி. இப்போ வாங்க நம்ம இப்போ தான் வீடியோக்குள்ளேயே நம்ம வரோம். இப்போ வந்து த ஏஜ் ஆஃப் ட்ரைடன் 1660 to 1700 டீட்டெயில்ஸ் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1660 1700 இருந்தது தான் இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். இதை வந்து ரிஸ்டோரேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிஸ்டோரேஷன் பீரியட்னு இதை ஏன் சொல்லுவாங்கன்னா, அந்த ஏஜ் ஆஃப் மில்டனில் நம்ம பியூரிட்டனிசம், அதுக்கு வந்து பியூரிட்டனிசம்னு இன்னொரு பேர் இருக்கணும்ல. அப்போ வந்து அவங்க வந்து ரொம்பவே கடவுள் மேலே பக்தியாக ஒழுக்கமாக இருந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தியேட்டர்ஸு, ஸோ அங்கே அந்த சினிமாவுக்கு ஆடல் பாடல்கள்லாம் இது இல்லை, பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் திருப்பி இந்த இங்கிலாந்தில் கொண்டு வந்தது தான் இந்த ரிஸ்டோரேஷன். திருப்பி இங்கிலாந்து வந்து அது எல்லா தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணி பழைய மாதிரி கொண்டு வந்தது தான் ரிஸ்டோரேஷன் பீரியடும்பாங்க. இந்த ஜான் ட்ரைடனோட பீரியடை ரிஸ்டோரேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. The age of Dryden, also known as the Restoration Age, began in 1660 when King Charles II. இப்போ வந்து இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடன் இந்த காலகட்டத்தில் வந்து 1660 வந்து அரியணை ஏறுற மன்னன் யாருன்னு பார்த்தா சார்ல்ஸ் II. மில்டனில் வந்து சார்ல்ஸ் I இருந்தார், ட்ரைடனில் சார்ல்ஸ் II இருக்கார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிஸ்டோரேஷன் ஏஜ். ரிட்டர்ன் டு த இங்கிலீஷ் த்ரோன் ஆஃப்டர் த பியூரிட்டன் ரூல் ஆஃப் ஆலிவர் க்ராம்வெல். இந்த ஆலிவர் க்ராம்வெல்லுங்கிறவர் ஒரு பியூரிட்டனில் ஒரு ஹெட்டு மாதிரியாட்டுக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய பியூரிட்டன்லாம் திருப்பி அங்கே அவங்க வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் சார்ல்ஸ் II வந்து அந்த இங்கிலீஷ் த்ரோன் அரியணை ஏறுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து ஒரு பார்லிமெண்ட்டோடைய ரூல் தான் இருந்துச்சு, வேறு ஒரு கவர்மெண்ட்டோட ரூல் தான் வந்திருக்கு பியூரிட்டன்ஸ் இருந்த வரைக்கும். இப்போ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து திருப்பி அங்கே வந்து மன்னர் ஆட்சி வருது இங்கிலாந்தில். அந்த மன்னர் தான் சார்ல்ஸ் II. திருப்பி வந்து அவர் அரியணை ஏறுறாரு. The word restoration refers to the restoration for the monarchies. இந்த ரிஸ்டோரேஷன் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பியூரிட்டன்ஸ், அங்கே இருந்த மத போதகர்கள் அவங்களாம் போனதுக்கப்புறம் அந்த ரீஸ்டோரேஷன், அந்த
திருப்பி பழைய விஷயங்கள்லாம் திருப்பி நடைமுறைக்கு வர்றது தான் இந்த ரிஸ்டோரேஷன்னு சொல்கிறாங்க. This period continued until around 1700 the year of John Dryden death. இந்த பீரியட் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எது வரைக்கும்னா 1700 வரைக்கும் இந்த பீரியட் வந்து ட்ரைடன் சாகிற வரைக்கும் இந்த பீரியட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. The literature of this age emphasizes reason, wit, order, balance and clarity instead of imagination and emotion. இந்த காலகட்டத்தில் இலக்கியம்லாம் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்பவே ஒரு ஆர்டராக இருந்திருக்கு, ஒரு பேலன்ஸ், ஒரு கட்டுப்பாடாக இருந்திருக்கு, கொஞ்சம் கிளாரிட்டி தெளிவாக இருந்திருக்கு, கற்பனைகள் மற்றும் எமோஷன் இதுக்கெல்லாம் நிறைய இடம் கொடுத்துருக்கு இந்த காலகட்டத்தில். ரைட்டர்ஸ் ப்ரிஃபர்டு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரியலிஸ்டிக் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் சொசைட்டி. அப்போ இருந்த எழுத்தாளர்கள்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாஜிக்கல் திங்கிங், ரொம்பவே ரீசனபுளான நினச்சிருக்காங்க, உண்மையான இயல்புகளை எழுதியிருக்காங்க. தென் வந்து சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களெல்லாம் எழுதியிருக்காங்க. சட்டையர் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லிட்ரரி forms and was used to criticize social and political problems. அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து சட்டையர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மாக இருந்திருக்கு. சொசைட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, விமர்சிக்காத ஒரு பெரிய ஒரு டூலாக இருந்திருக்கு. தென் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் அது விமர்சிக்கிறதுக்கு ஒரு டூலாக இருந்திருக்கு. Poetry flourished during this period, especially through the use of the heroic couplet, which Dryden perfected. Drama also became popular after theatres were reopened. The comedy of manners developed, presenting the fashionable lifestyle, manners and weaknesses of upper class society with humor and wit. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொயட்ரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நார்மலான ஒரு நிலமையில தான் இருந்திருக்கு. அப்போ வந்து ரொம்ப ரூல் எது பண்ணியிருக்குன்னா, இந்த ட்ராமா தான் ரொம்ப பெரிய ரூல் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி இந்த தியேட்டர்ஸ்லாம் திருப்பி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸை வந்து அங்கே வந்து நிறைய அந்த தியேட்டர்ஸில் வந்து ட்ராமாஸை வந்து நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைடனோட ஏஜில். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு மேனர்ஸ், அந்த வீக்னஸஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேஷனபுளாக அந்த நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. நிறைய லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, மேனர்ஸ்லாம் நிறையா மாறி இருக்குது. அந்த அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸோடைய அந்த வீக்னஸஸ் அப்பர் கிளாஸுக்கும் சரி லோயர் கிளாஸுக்கும் சரி ஒரு நார்மலான ஒரு சேம் கேட்டகரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோஸ் ரைட்டிங் அண்ட் லிட்ரரி கிரிட்டிசிசம் மேட் கிரேட் ப்ரோக்ரஸ். எஸ்ஸேஸ், translation and critical works become important and writers aimed to educate as well as entertain readers. English literature become more polished, refined and disciplined. அப்போ வந்து இந்த ப்ரோஸ்லாம் ரொம்ப நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசமில் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸாக நடத்தியிருக்காங்க இந்த ப்ரோஸெல்லாம். அதில் வந்து நிறைய எஸ்ஏஸ் வந்து ஒரு மொழியிலேருந்து மற்ற மொழிக்கு வந்து மாறி இருக்குது. ஒர்க்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரைட்டர்ஸ்லாம் எல்லாருமே படிக்கணும்னு நிறையா ஏம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீடர்ஸ் வந்து நிறையா படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்மளும் நிறையா படித்து அங்கே ட்ராமாஸை வந்து இன்னும் ரீடர்ஸ்க்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ரொம்பவே புதுசாக ஆகிருக்கு, ரொம்ப ஒழுக்கமாகவும் ஆகிருக்கு இந்த ஏஜில். ஜான் ட்ரைடன் வாஸ் கிரேட்டஸ்ட் லிட்ரரி ஃபிகர் ஆஃப் த ஏஜ். அந்த காலகட்டத்தில் இந்த ஏஜில் ஜான் ட்ரைடன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்திருக்காரு. His achievements in poetry, drama, translation and criticism shaped English literature for future generation. அவர் பெற்ற அந்த சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ், அவர் படைத்த சாதனைகள்லாம் வந்து ட்ராமாவும் சரியாக இருக்கட்டும், டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆங்கில இலக்கியத்தில் வரப்போகிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, அந்தளவுக்கு அந்த செல்வாக்கு அவர் இருந்திருக்காரு. திஸ் பீரியட் இஸ் நவுன் ஆஸ் த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஸோ இதனால தான் இந்த பீரியட் வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். இப்போ ஏஜ் ஆஃப் ட்ரைடனில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தலாம். ரிஸ்டோரேஷன் ஆஃப் த மொனார்கீஸ் இன் 1660. திருப்பி மொனார்கீஸ்லாம் 1660 போயிருக்காங்க பியூரிட்டன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் திருப்பி அங்கே மன்னராட்சி வருது. இது வந்து ஒரு முக்கியமான இது.
இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீசன் லாஜிக் அண்ட் ஆர்டர், growth of satire and heroic poetry, development of prose and literary criticism, rise of the comedy of manners, clear balance and elegant writing style. ரொம்ப தெளிவாக அழகாக ரைட்டிங் ஸ்டைலாக இருந்திருக்கு. ஜான் ட்ரைடன் வந்து ஒரு யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒரு பெரிய ஃபேமஸான இடத்துல இருந்திருக்காரு. இவ்வளோ தாங்க இந்த ஏஜ் ஆஃப் ட்ரைடன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.